அவருக்கு என்ன மௌனமா இருக்காருன்னு கூட அவரு போனா போட்டும் போலான்ற மாதிரி இருக்காரு. யாருன்னா போட்டோம், எனக்கு என்ன இருக்குது, போறவங்க ஆதாயம் அடைஞ்சுவேன், அவனால கட்சிக்கு ஒன்றும் கிடையாது, போட்டோம் போ அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு. அதனால இது இன்னும் தொடரும், மொத்தமா கூட போவோம். தனியாளா மட்டும் அவர் இருப்பாருன்றீங்க? தனியாளா இருப்பாரு, அது எப்படி இருக்க போறான்னு தெரியல. ஏன்னா காலங்கள் மாறும்போது யார் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால அவர் வாட்டில அமுச்சிட்டு இருக்காரு. இங்க தாவேகால என்ன பிரச்சனை, புஷியானந்த கீழே கட்சி இருக்குது, புஷியானந்த பவரை குறைக்கணும். அப்ப செங்கோட்டையனுக்கும் ஆளுக்கும் என்ன பிரச்சனை, இந்த மாதிரி வரவங்க எல்லாம் உள்ள சுத்த ஒரு அதிகார மயமா மாத்தி விட்டா உங்களுக்கு ஈக்குவலா ஒரு இவங்களுக்கு கீழே கட்சி வர்றதுக்கான. கலைராஜன் எல்லாம் கட்சியில சேர்த்தா எப்படிங்க, கலைராஜன் இன்னும் வரிசையா கட்டிட்டு இருக்குது. அதிமுக எல்லாருமே போய் சேர்ந்துருவாங்க போல. அதுக்கப்புறம் தூய சக்தி அப்படின்னு பேசிட்டு இருக்க வேண்டியதான். தூய சக்தியுடைய ஆட்சி வந்து இருக்கிற எல்லா சக்தியும் வந்து கூப்பிட்டு தூய சக்தியா மாத்திடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, தூய தீய